அத்தியாயம் 28. ஹலோ விக்கிராந்த், நானே உங்க கிட்ட பேசணும்னு நினைச்சேன். பிரியாவின் குரலில் ஆச்சரியம் மட்டுமே இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் வித்தியாசமாக ஒலித்தது. மனதுக்குள் மீண்டும் மந்தகாசம் பெருக, என்ன விஷயம் பிரியா? சொல்லுங்க என்றான் விக்கிராந்த். ஆண்டி பேசினாங்க. நாளைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி சென்னை வராங்களாம். சென்னையில நடக்கிற ஆர்ட் எக்ஸிபிஷன் போக ஆசைப்படுறாங்களாம். என்னை அவங்களுக்கு துணையா போய் ஹெல்ப் செய்ய சொன்னாங்க. அம்மா தன்னிடம் எதுவும் சொல்லவில்லையே என்று மனதினுள் நினைத்தபடியே, ஏன் என்றான் அவன். தெரியலை. ஆனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு. என்னை பத்தி உங்களுக்கும் தெரியுமே. நான் அவங்க கிட்ட என்ன பேச சொல்லுங்க. பிரியாவின் குரலில் இருந்த தயக்கம் அப்பட்டமாக தெரிந்தது. அம்மாவும் அப்பாவும் எப்போதோ பேசியது காதில் விழுந்த நினைவில், அம்மா சொன்ன அந்த ஃபேமிலி கனடால இருந்து வந்திருக்காங்களா எனக் கேட்டான் அவன். ஆமாம், அப்படிதான் சொன்னாங்க. உங்களுக்கு அவங்களை தெரியுமா? ஓ, அந்த கனடா மாப்பிள்ளை ரொம்ப சுறுசுறுப்பான ஆசாமி போலவே. கனடா மாப்பிள்ளை நியூஸ் பற்றி அவன் கேள்விப்பட்டே ஒரு சில நாள் தான் ஆகியிருந்தது. அதுக்குள்ளே கனடால இருந்து கிளம்பி பிரியாவை பார்க்க சென்னைக்கே வந்துட்டானே. என் காதல் கதை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வில்லனா? இன்னும் என் ஹீரோயினுக்கு இந்த ஹீரோ மனசுல அவ இருக்குது தெரியக்கூட செய்யாதே. வில்லன் என அவன் மனதில் நினைப்பவன் முந்திக்கொண்டு அவனையே செகண்ட் ஹீரோவாக மாற்றிவிட்டால் என்ன செய்வது? அம்மாவும் அவங்களோட மேட்ச் மேக்கிங் வேலையும் நல்ல நேரத்தில தான் இதையெல்லாம் செய்ய நினைக்கிறாங்க. மனதினுள் நான் ஸ்டாப்பாக புலம்பிய விக்கிராந்த் போனில், இல்லை, எனக்கு அவங்களே தெரியாது. அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தது காதுல விழுந்தது என்றான். ஓ, சாரி, கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க பிஸியா இருக்கிறதால தான் ஆண்டி என்னை ஹெல்ப் செய்ய சொன்னாங்க. ஆனால் முடிஞ்சா வந்து வந்து உங்களுக்கு டைம் இருந்தா. என்ன கேட்க இவ்வளவு தயங்குறீங்க பிரியா? என்னை அவங்களுக்கு அசிஸ்ட் செய்ய சொல்றீங்களா? கட்டாயம் செய்றேன். இல்லை, நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். ஆண்டி இவ்வளவு சொன்ன பிறகு நான் போகலைனா நல்லா இருக்காது. இவள் ஏன் சொல்வதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள்? அந்த கனடா மாப்பிள்ளைக்கு இவளை பிடித்து தொலைத்து விட்டால் என்ன செய்வது? பிடித்து விட்டால் என்ன பிடிக்கும்? பிரியாவை யாருக்குதான் பிடிக்காது? அவளுடைய ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான அழகும் அவளுக்கே உரிய நளினமும் அவளின் பண்பும் அடக்கமும் இன்னும் கொஞ்சம் முகத்தில் மலர்ச்சியும் சிரிப்பும் இருந்தால் அவ்வளவுதான். விக்கிராந்த் மனதினுள் மும்முரமான ஆராய்ச்சியில் இருக்க, அவனின் அமைதிக்கு காரணம் புரியாமல் பரபரத்தாள் பிரியா. சாரி, உங்களை டிஸ்டர்ப் செய்றேனா? ஸ்கூல்ல கூட வேலை செய்றவங்களை கூப்பிடலாம். ஆனால் என்ன எதுன்னு அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும். பிரியாவின் பேச்சில் இருந்த தயக்கமும் தடுமாற்றமும் அவனுக்கு புரிந்தது. அவளுக்கு நன்கு பரிச்சயமானவர்களிடம் கூட கேட்காமல் அவனிடம் உதவி கேட்கிறாளே என்ற மகிழ்ச்சியும் எக்ஸ்ட்ராவாக உருவானது. என்னங்க பிரியா, இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க வேற யாரையும் கேட்க வேண்டாம். நான் வரேன், கவலைப்படாதீங்க. எங்கே, எத்தனை மணிக்கு வரணும்னு மட்டும் எனக்கு முன்னாடியே சொல்லுங்க. நான் அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் செய்துப்பேன். சொன்னது போலவே பிரியாவிற்காக வந்தும் விட்டான். 5:30க்கு ஆபீஸிலிருந்து கிளம்பியிருந்தாலும் அன்றே செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னும் கொஞ்சம் இருந்தது. அதையெல்லாம் இரவில்தான் செய்ய வேண்டும். அந்த எண்ண ஓட்டத்திலேயே அவனுள் ஏற்பட்டிருக்கும் வேறுபாடு அவனுக்கு புரிந்தது. ஆர்த்தி அழைத்திருந்தால் வேலையை ஒதுக்கிவிட்டு வந்திருப்பானா என்று எழுந்த கேள்வியை ஒரே நொடியில் ஒதுக்கினான். ஆர்த்தியின் எதிர்பார்ப்புகள் வேறு, பிரியா கேட்டிருக்கும் உதவி வேறு. 2 நாட்களுக்கு முன்பே பிரியா சொன்ன நேரம், இடம் வைத்து எத்தனை மணிக்கு கிளம்புவது, எந்த வேலைகளை வீட்டில் செய்வது என அனைத்தையுமே ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தான். அதுவும் இல்லாமல் ஆர்த்தி பிரதாப்பை தான் விரும்புகிறாள். இனி தேவையில்லாமல் அவளை பற்றி யோசிப்பது சரியில்லை. அவன் விரும்புவது பிரியாவை தான். அம்மா காட்டிய போட்டோவில் பிரியாவை பார்த்ததுமே அவனுக்கு அவளை பிடிக்கத்தான் செய்தது. பெண் பார்க்கும் படலம் தொடங்கிய போது கூட அவனுக்கு பிடித்த மாதிரி என்று யோசிக்காமல் பிரியாவை போல இல்லை, பிரியாவை விட சிறப்பான பெண் வேண்டும் என்று தானே யோசித்தான். பின் ஏன் அம்மா பிரியா போட்டோவை காண்பித்து கேட்டபோது அவளுடன் திருமணம் சரிப்பட்டு வராது என்று நினைத்தான்? பிரியா விதவை என்ற எண்ணத்தினால் இல்லை. விக்கிராந்த் சற்றே உரக்க ஒலித்த பிரியாவின் குரல் கேட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்ட விக்கிராந்த் அண்ணாந்து அவனை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த பிரியாவை பார்த்ததும் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். பிரியா அன்று பிரத்தியேகமாக அலங்காரம் ஏதும் செய்து கொண்டிருக்கவில்லை. உண்மையாக சொல்ல போனால் அவன் வீட்டில் அவள் தங்கியிருந்த நாட்களில், அலுவலகத்திலிருந்து அவன் திரும்பும் இரவு நேரங்களில் பார்த்தபோது கூட இதைவிட புத்துணர்ச்சியோடு இருப்பாள். ஸ்கூலில் இருந்து வந்து அப்படியே கிளம்பி வந்தது போல சற்றே பறக்கும் தலைமுடியும் வியர்வை நனைந்த முகமுமாக இருந்தாள். ஆனாலும் விக்கிராந்தால் அவளை விட்டு பார்வையை விலக்க முடியவில்லை. அந்த கோலத்திலும் அவனின் கண்களுக்கு அவள் தேவலோக அழகியாக தோன்றினாள். அவனின் மனதில் ஏற்பட்டிருந்த அன்பு அவளை அந்த நிலையிலும் பேரழகியாக அவனின் கண்ணிற்கு காட்டியது.
மின்னல் வேகத்தில் மனதில் தோன்றிய எண்ணங்களை மறைத்து, என்ன ஆச்சு பிரியா? ஏன் ரொம்ப டல்லா டயர்டா தெரியுறீங்க? ஸ்கூல்ல வேலை அதிகமா என்றான். விக்கிராந்தின் அந்த வித்தியாசமான பார்வையில் குழம்பிப் போயிருந்த பிரியா அவனின் கேள்விகளை கேட்டு ஆச்சரியப்பட்டாள். ரொம்ப எண்ணெய் வழியிற மாதிரி இருக்கேனா? மம். ரொம்ப எல்லாம் இல்லை, ஒரு 10-15 லிட்டர் தான் என்றான் விக்கிராந்த் புன்னகை மின்ன. ஓஹோ, ரொம்ப கம்மியா தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு புன்னகைத்த பிரியா, பல வருடங்களுக்குப் பின் ஒரு ஆண் மகனிடம் தேவைக்கு அதிகமாக ஒரு வாக்கியம் பேசுகிறோம் என்பதை உணர்ந்து அந்த பேச்சை மேலும் தொடராமல் இருக்க அவசரமாக அவனின் கேள்விக்கு பதில் சொன்னாள். ஸ்கூல்ல கொஞ்சம் வேலை இருந்தது. அவசரமா முடிச்சிட்டு கிளம்பினா வர்றா வழியில் பஸ் பிரேக் டவுன். டைரக்ட் பஸ் கிடைக்கலை. 2 பஸ் மாறி வீட்டுக்கு போனால் டைம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நீங்க எப்போ வந்தீங்க? ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். அந்த பக்கம் வாட்டர் பைப் இருக்கு. போய் முகம் கழுவிட்டு வாங்க, நீங்களும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பரவாயில்லை, எனக்கு சாமி நம்பிக்கை இல்லை. பிரியாவின் குரலில் ஒலித்த வெறுப்பும் கசப்பும் கலந்த தோரணை விக்கிராந்தை திகைக்க வைத்தது.